குழந்தைடா, பச்சை குழந்தை, டேய் பொறுக்கீங்களா, பச்சை புள்ளடா, அது என்னடா பண்ணுது? கொஞ்சம் கூட ஈவு இறக்கமற்ற படுகொலை செய்யும் பாதகர்கள் இவர்கள். இந்த இன்டர்மீடியேட்டர்ஸ் பூரா பேரையும் தூக்கி கொண்டு வந்து பொலன்னு பொலங்க. ஸ்மெல் அடிக்குது, மூட்டையை சுற்றி திருநாய் அதை கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஆச்சுன்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்து வந்து அவுத்து பார்த்தா ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் சடலம். ரொம்ப லேட்லாம் இல்லை, உடனேவே அந்த முனிதா கிட்ட செக்ஷுவல் அட்டாக்கு இறங்குறான். மனைவியை கண் முன்னே கற்பழி. சினிமாவில் தான் பார்த்துருப்போம் அந்த காட்சிகள்லாம். உடையா தடுக்க வர்றார், கௌரவகுமாரை ராடால் அடித்து கொலை செய்கிறான். செக்ஸ் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு அந்த குழந்தைய 2 காலை எடுத்து செவத்தில் ஒரே அடி அடித்து மண்டை செதறி அந்த குழந்தை செத்து போகுது. இவங்களாம் எப்படி வந்தாங்க? யார் இவங்கெல்லாம்? யாரா நீங்களாங்கிற மாதிரி. அஃபென்ஸ் நடந்து முடிஞ்ச பிறகு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, சட்டம் சரியில்லை, ஒழுங்கு சரியில்லை, நான் வேஸ்ட். வடமாநிலத்தில் வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி பேசுகிறதே முதல்ல தப்பு. இவர் எம்எல்ஏ, இவர் எம்பி, எதுவும் தெரியாது, எல்லாம் ஒன்று தான் அவனுக்கு. சென்னையே உலுக்கி போட்டிருக்கு ஒரு தர்மனில் நடந்த அந்த இஷ்யூ. டெல்லி நிர்பயா வழக்கில் கிடைச்சா தண்டனை கொடுக்கல நீதிமன்றத்தில் கேட்டாங்க. இதெல்லாம் தப்புன்னே தெரியல அவங்களுக்கு. அப்படி இதுமாதிரி நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தப்புன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க கோர்ட்டில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ்வேந்தன். பெண்கள், குழந்தைகள், மனசு பலவீனம் உள்ளவர்கள் தயவுசெய்து ஸ்க்ரால் பண்ணிக்கங்க. இது அப்படி ரொம்ப மோசமான ஒரு கண்டென்ட் தான் இது. சென்னையே உலுக்கி போட்டிருக்கு ஒரு தர்மனில் நடந்த அந்த இஷ்யூ. அதாவது பீகார்லேருந்து பிழப்பு தேடி வயிற்று பசிக்காக குடும்பத்தோட ஒரு குடும்பம் வருதுங்க சென்னைக்கு. அதே ஊரை சேர்ந்த அதே மாநிலத்தை சேர்ந்தவன் அந்த பெண்ணை கற்பழித்து அதுக்கு இடைஞ்சலாக இருந்த அந்த குழந்தையை செவத்தில் அடித்து ஒன்று, அதுக்கு தடுக்கக்கூடிய அந்த கணவர் கௌரவகுமார் அவரையும் கொலை செய்து அடையார் ஆற்றில் வீசியிருக்கிறான் அந்த அயோக்கியன். சென்னை நடந்தது. சென்னைக்கு பிழப்பு தேடி இந்த குடும்பம் வருது. அந்த குடும்பம் நேராக 24/1/2026 அன்றைக்கி தான் அந்த குடும்பம் சென்னைக்கு வருது. எல்லோரும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. வாக்கிங் போய்ட்டுருக்குள்ள ஒரு மூட்டையிலேருந்து லைட்டாக சுற்றி தெருநாய் நிற்கிது, ஸ்மெல் அடிக்குது, மூட்டையை சுற்றி தெருநாய் அதை கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஆச்சுன்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்து வந்து அவுத்து பார்த்தா ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் சடலம். ராயப்பேட்டை ஜிஹெச் அனுப்புகிறாங்க. சரி, அது யார் என்னென்னு விசாரித்து பார்க்கக்கூட அவர் கௌரவகுமார் அப்படின்னுங்கிறது தெரிய வருது. அதை தொடர்ந்து ராயப்பேட்டை ஜிஹெச் பாடி அனுப்புகிற தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்போ தான் இந்த இவர் வந்து கௌரவகுமார் அவர் மனைவி முனிதா ஒரு 2 வயசு குழந்தையோட சென்னைக்கு வேலை தேடி வர்றாங்க. கிருஷ்ணபிரசாத்னு சொல்லி 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு கிழவனை, ஒரு மீடியேட்டர், அவனும் பீகாரை சேர்ந்தவன் தான். அவங்ககிட்ட போகிறாங்க. அவங்ககிட்ட போனோடனே ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு என்கொயரி வைக்கிறேன். இந்த மீடியேட்டர்ஸ் எல்லாரையும் கொஞ்சம் கேட்ச் பண்ணி கொஞ்சம் ரெக்கார்டாக விசாரிக்கும். ஏன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது கூட இதில் கூட இருக்காங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அதை நான் பிரச்சனை சொல்கிறேன். அவனை பார்க்குறாங்க. அந்த நாய் என்ன செய்கிறான், அடையாட்டில் உள்ள ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்கே சிக்கந்தர் அப்படிங்கிறவனை இன்ட்ரா கொடுக்குறான். இன்ட்ரா கொடுத்தா ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனி. அது சிக்கந்தரை இன்ட்ரா கொடுத்து சிக்கந்தரை இவங்களுக்கு வேலை கொடு அப்படின்னோடனே சரி தரேன்னு சொல்லிட்டு கோட்டுப்புறத்தில் சிக்கந்தரை அழைச்சிட்டு போய் தங்க வைக்கிறான். யாரை? கௌரவகுமார், முனிதா, மனைவி முனிதா, குழந்தை தங்க வச்சுட்டு ரொம்ப லேட்லாம் இல்லை, உடனேவே அந்த முனிதா கிட்ட செக்ஷுவல் அட்டாக்கு இறங்குறான். யார்? சிக்கந்தர். முடியாமல் தடுக்க வர்றார். கணவர் இல்லை, மனைவியை கண் முன்னே கற்பழி. சினிமாவில் தான் பார்த்துருப்போம் அந்த காட்சிகள்லாம். முடியாமல் தடுக்க வர்றார், கௌரவகுமாரை ராடால் அடித்து கொலை செய்கிறான். சரி, அதோட விட்டானா அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்தது. இவங்க செக்ஸ் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு அந்த குழந்தைய 2 காலை எடுத்து செவத்தில் ஒரே அடி அடித்து மண்டை செதறி அந்த குழந்தை செத்து போகுது. சரி, அத்தோடே விட்டானா முனிதாவே ரேப் பண்ணி மண்டையில் அடித்து கொலை பண்ணி சிக்கந்தர் ஒரு மூட்டை கட்டி கொண்டு அடையார் இந்திராநகர் பகுதியிலையும் குழந்தைய தூக்கிட்டு போய் பெருங்குடி குப்பை கிடங்குலையும் இந்த மனைவி முனிதாவோட உடலை தேடிட்டு வர்றாங்க போலீஸ். திஸ் டைம் வரைக்கும் விரைவில் இந்த ஈவினிங்குள்ளே பாடி எடுத்துருவாங்க. இதில் ஒரு 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இதில் சிக்கந்தர், கிருஷ்ணபிரசாத், நரேந்திரகுமார், பேரை பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர், விகாஸ், இவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க போலீஸு. கிருஷ்ணபிரசாத்தும் இதில் கைது தான். இப்போ கைது பண்ணி காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுமாரி வேறு ஏதாவது சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க, நல்லா டீப்பாக விசாரிங்க.
ஏன்னா அந்த புரோக்கர்ஸை முதல்ல பிடிங்க. ஏன்னா புரோக்கர்ஸ் வந்து வடகிழக்கு மாகாணத்துலேருந்து வர்ற நேபாள், மணிப்பூர் அங்கே உள்ளவங்கலாம் இங்கே ஸ்பாவில் வேலை செய்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க, யார் இவங்கெல்லாம், யாரா நீங்களாங்கிற மாதிரி இருக்குது. இப்போ பீகாருக்குள்ளே பீகாரியே செஞ்சதுனால இது ஒரு சாதாரண விஷயமா கடந்து நம்ம போகலை. ஆனால் அதே தமிழ் பீப்புள்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணியிருந்தால் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிடும். பின்னாரோ அவங்க அட்டாக்கும் பண்ணுவாங்க. நீங்கள் நம்மள மாரி நினச்சிட்டுலாம் அவங்கள்ட்டலாம் பொலைட்டாலாம் பழகாதீங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி அது வந்து அது 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 பாலிடெக்னிக் கல்லூரி மாரியே இல்லை. அதில் தான் அவன் இருந்திருக்கான். அங்கே உள்ளவங்களை கேட்டால் அவங்க ஒரு பை மாரி எடுத்துகிட்டு போவான் உள்ளங்கிறாங்க. அவங்க போய் பார்த்தா அது பாட்டிலும் ஹான்ஸ் பாக்கெட்டுமா இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட நம்ம தள்ளியே இருக்கணும், முதல் விஷயம். அடுத்து தமிழ்நாடு போலீஸுக்கு நான் வைக்கிற ரிக்வஸ்ட் என்னென்னா, இந்த இன்டர்மீடியேட்டர்ஸை பூரா பேரே தூக்குங்க. தூக்கி கொண்டு வச்சு பொலன்னு பொழங்க. பொழந்து என்னடா விஷயம், ஏதா யாரா நீங்கன்னா, எப்படி உங்களுக்கு வேலை கிடச்சிது, முதல்ல அடிப்படையிலேருந்து போங்க. எப்படி உங்களுக்கு இங்கே வேலை கிடச்சிது, யார் மூலயமா நீங்கள் வந்தீங்க? ஏன்னா எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் அவங்க தான் இருக்காங்க, எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் அவங்க வேலை பார்க்குறாங்க. பீகார், ராஜஸ்தான், மணிப்பூர், நேபாள், நாகாலாந்து கூட அதிக பேர் இல்லை. நான் சொல்கிறேன், இந்த குஜராத் இவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க. இவங்க எல்லாரையும் விசாரிச்சாதான் இது போன்ற வேறு சம்பவங்கள், இது போன்ற முனித்தாக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களான்னு தெரியும். ஏன்னா வேலை தரேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு சரி ரேப் மட்டும் நடந்து சரி கொலை பண்ணலைன்னா அந்த மேட்ரு வெளியில் வந்திருக்காது. ரேப்போடு போயிட்டே இருந்திருக்கும், பாஸ் 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 அப்படியே போயிட்டு இருந்திருக்கும். ஸோ மர்டர் அளவுக்கு இது தீவிரமாக போன தொட்டு தான் இந்த விஷயம் வருது. குழந்தைடா, பச்சை குழந்தை, டேய் பொறுக்கிகளா, பச்சை புள்ளடா, அது என்னடா பண்ணுது? இந்த பொம்பளை தான் சரி ரேப் பண்ணி தொலைச்ச, பச்சை குழந்தை அம்மா அப்பா அடித்து ஏதோ பண்ணுறாங்க, புரியவும் புரியாது. இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்காண்டி தான் நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன். அந்த குழந்தையும் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாயிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குதுல. 2 வயசு குழந்தைடா, டேய் பிஞ்சிடா முட்டுடா, அதில் என்னடா இருக்கு போகுது? அதையும் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கியதாக ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு. அட்டாப்சி ரிப்போர்ட் வந்தோடனே நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த சொசைட்டியில் தான் நம்மளும் இருக்கோம், அதை முதல்ல மைண்டில் வச்சுங்க. நீங்கள் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக வாழணுமோ அவ்வளோ ஜாக்கிரதையாக வாழுங்க. இதில் போயிட்டு அஃபென்ஸ் நடந்து முடிஞ்ச பிறகு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, சட்டம் சரியில்லை, ஒழுங்கு சரியில்லை, எல்லாம் வேஸ்ட், லூஸ் ஆஃப் டாக்கிங் தான், எதுக்குமே ஆகாதது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வடமாநிலத்துறையில் தயவுசெய்து வேலைக்கு வைக்காதீங்க. வடமாநிலத்தில் வேலைக்கு வைக்கிறேன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி பேசுகிறதே முதல்ல தப்பு. அவங்கள ஹோட்டல்ஸில் வேலைக்கு வச்சுருக்கீங்க, எல்லா இடத்துலையும் அவங்க தான், பார்பர் ஷாப்பில் அவங்க வேலைக்கு இருக்காங்க. டோட்டலாக எல்லா வேலைவாய்ப்பும் போயிட்டு அவங்க வேலைக்கு வர்றது முக்கியம் இல்லை, ஒரு நாட்டுக்குள்ளே பிழைக்கிறது முக்கியம் இல்லை. அதில் கூட சில இணையதளவாசிகள் என்கவுண்டர் பண்ணிவிடுங்க சார் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பண்ண முடியாது, அது ஏகப்பட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்குது. பண்ண முடியாதுன்னு இல்லை, போலீஸ் நினச்சா பண்ணுவாங்க. பட் நம்ம என்கவுண்டர் ஆதரிக்கிறது இல்லை. இருந்த போதிலும் வேறு ஒரு ஸ்டேட்டு அவங்கள ஏதாவது நம்ம பண்ண போய் அது வேறு மாதிரி இஷ்யூ ஆகிடும். அங்கே உள்ள தமிழர்களுக்கு பிரச்சனை கொண்டு பண்ணிடுவாங்க. எல்லா இடத்துலையும் எல்லோரும் பரவி தான் கிடக்கிறோம், அதே தானே ஒரே நாடாக தானே இருக்கும். அதனால் அது செய்ய முடியாது, அது பதிவு பண்ணணுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அது செய்கிறதுல ஏகப்பட்ட சிக்கல் வந்துடும். இதே நம்ம ஊர் இருந்தால் பண்ணிடுவாங்க, இது பண்ணால் வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க, அது தெரியும் எல்லாருக்குமே. அதனால் அந்த ஸ்டேட் யார் ஆள்றாங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் அவ்வளோ நுட்பமான அரசியல் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் விளங்கணும். அவங்க அந்த ஸ்டேட் ஆள்றவங்க அது ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகும், தேவையில்லாத மேலும் பிரச்சனைகள் வரும். இது மாரியும் அவங்க தப்பிச்சு பிச்சு ஓடுறாங்கன்னா தான் என்கவுண்டர் பண்ணுறாங்க. சும்மாவா போலீஸ் பண்ண முடியும்? வெட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓடுவாங்க. அதுமாரி ஒரு நேரேஷன் வந்தாலும் பண்ணும். ஏன்னா சென்னை கார்பரேஷன் லிமிட்டில் கமிஷனர் லிமிட்டுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு தெரியும் நம்ம மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்களை பற்றி. அவருக்கு என்ன செய்யணுங்கிற டிசைனிங் அவருக்கு தெரியும், இந்த முடிவு எடுத்திருப்பார் நேரம். இருந்த போதிலும் இது போன்ற தொடர்ச்சியான சம்பவங்கள் இங்கே அரங்கேறிட்டு தான் இருக்குது. ஏன்னா அவங்கள நம்ம வேலைக்கு வைக்கிறோம், கம்மி காசுக்கு வேலைக்கு வைக்கிறோம்னா அவன் வர்றது அக்யூஸ்ட். அவன் சும்மா கூட வேலைக்கு இருப்பான், அங்கேயே தங்கிக்கிறான். சைட்டில் தங்க வைக்காதீங்க அவனுங்களை, அவங்க வீடு எடுத்து தங்கிக்க. அந்த லோக்கல் போலீஸுக்கு அவங்க யார் யார் இருக்கான்னு அட்ரஸ் கொண்டு கொடுங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட், ஹவுஸ் ஓனர்ஸ் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை கொண்டு கொடுங்க, என்ன நார் இருக்கான்னு சொல்லுங்கள். எதுவுமே எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஒரு பாலிடெக்னிக்கு மாணவர்கள் படிக்கிற ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளே நீங்கள் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிறீங்க. அவன் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறான் பாருங்கள். கொஞ்சம் கூட ஈவு இறக்கமற்ற படுகொலை செய்யும் பாதகர்கள் இவர்கள். இப்போ தான் பவாரியாருக்கெல்லாம் தண்டனை கொடுத்து முடித்தாங்க, தெரியும் தானே? ஒரு எம்எல்ஏவே கொலை பண்ணுறான், அவனுக்குலாம் என்ன தெரியுது? அவனுக்கு இவர் எம்எல்ஏ, இவர் எம்பி எதுவும் தெரியாது, எல்லாம் ஒன்று தான் அவனுக்கு. ஒரு பொம்பளை குழந்தையோட வந்திருக்கான் வேலைக்கு, பசி கஷ்டம் பஞ்சம் வந்திருக்கான். நம்ம அவனை இவ்வளோ சாஃப்ட் கார்னராக நினைக்கிறோம், ஆனால் ஊர்க்காரனே உன்னை அப்படி நினைக்கல. காரணம் உன்னோட கல்ச்சரே அதுதான், உன்னோட கலாச்சாரமே அதுதான். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். டெல்லி நிர்பயா வழக்கில் கிடைச்சா தண்டனை கொடுக்கக்குள்ள நீதிமன்றத்தில் கேட்டாங்க, இதெல்லாம் தப்புன்னே தெரியலையே அவங்களுக்கு அப்படின்னு. இதுமாரி நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம்,
எங்களுக்கு தப்புன்னே தெரியலைன்னு சொல்கிறான் கோர்ட்டில். எப்படிப்பட்ட நாட்டில் இருக்கிறான் பாருங்க அவன். இது அஃபென்ஸ்னு தெரியல. எங்கள் அம்மா ப்ராஸ்டியூட்டு, எங்கள் பெரியம்மா ப்ராஸ்டியூட்டு, அவன் வளர்ந்த சமுதாயமே இப்படி இருக்குது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. தமிழ் பீப்புள்ஸ் சிவிலைஸ்டு பீப்புள்ஸ். இங்கே நடக்கிற கொலை சண்டை எல்லாமே வந்து தனிப்பட்ட நமக்கான பிரச்சனைகளை இங்கே இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. உங்கள் குடும்ப பகை என் குடும்ப பகை மோதிக்கிறாங்க. ஆனால் நம்ம அதுவும் தப்புன்னு தான் சொல்கிறோம். நம்ம அதையும் என்டர்டெயின் பண்ணலை. பகையை யாராவது முடிச்சு தானே வைக்கணும். அப்போ ஆனால் அவனுங்க அப்படி இல்லை. எந்த நோக்கம் கிடையாது, இலக்கும் கிடையாது. இன்றைக்கி அஃபென்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு போயிடுவான். ஒரு நீங்கள் எங்கே இருந்து பிடிக்கிறது அவனை? அவனோட குறைந்தபட்ச ப்ரூஃப் ஏதாவது வாங்கி கிராஸ் செக் பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஆதார் இப்போ விரல் வச்சா அவன் அட்ரஸோடு வரப்போகுது. அவனை ஒரு பயோமெட்ரிக்கில் விரல் வைக்க சொல்லி அவன் அட்ரஸை பார்த்துட்டு வேலைக்கு சேர்க்குறீங்களா? இல்லை. யார் வந்தாலும் வேலைக்கு சேர்க்குற இந்த புரோக்கர்ஸு வித்துட்டு போயிடுறான். ஒரு தலைமுடி வெட்டுற கடைக்கு ஒரு பார்பர் வந்தார்னா 3 கடைக்கு 4 கடைக்கு விற்கிறான். அவரே ரொட்டீனாக இங்கே ஒரு மாதம் வைக்கிறது, அடுத்த ஒரு மாதம் லீவில் போய்ட்டு வேற ஒரு கடைக்கு போயிடுறது, அங்கே லீவில் போய்ட்டு இன்னொரு கடைக்கு போடுது. இப்படியா சுழற்சி முறையில் சுத்த விடுகிறார்கள். நம்ம ஆளுகளுக்கே வேலை கொடுங்க. எல்லா இடத்துலையும் நம்ம ஹோட்டல் நம்ம வேலை பார்க்க முடியாதுன்னு நான் சொல்கிறோம். அதை விடுத்துட்டு இந்த மாதிரி ஆட்களை இறக்குனீங்கன்னா இது போன்ற முனித்தாக்கள் நம்மளாகிடுவோம் ஒரு கட்டத்தில். இப்போ பீகாரி ஆகிட்டு ஒரு மாதிரி சில்ல விட்டா எல்லாம் பேசுகிறோம். நம்மளால் அட்டாக் பண்ணி தான் என்ன ஆகுறது சொல்லுங்க. இங்கே எவ்வளோ பெரிய கலவரத்தில் போய் நிற்காது. ஆனால் அவன் செய்யக்கூடியவன் தான். அவனுக்கு ஒன்றும் உங்கள் மேலே உள்ள பேதம்லாம் கிடையாது. அவனுக்கு சின்ன பயம் இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம பீப்புள்ஸ் மேலே. பட் தமிழ்நாடு போலீஸோடைய பயத்தையும் காட்டணும். அந்த நான் ஒழுங்காக வேலை பார்த்துட்டு போயிட்டே இரு. ஒரு குழந்தைய கொண்டு தூக்கிக்கொண்டு வீசிய பிஞ்ச உன்னை மனித ரகத்திலே வைக்க முடியாது. நான் வந்து எவ்வளோ கிரைம் நான் வாயில் விழுந்து பேசியிருக்கேன். ஆனால் மனதளவில் ரொம்ப நொந்து போயிட்டேன் அந்த விஷயத்தில். எந்த விதமான கான்சிக்வன்ஸ் இருந்திருக்கும். அந்த குழந்தை அப்பா அம்மா 2 பேரும் ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த பிள்ளையோட மனநிலை என்னவாக இருக்கும்? அதோட வியூவிலேருந்து பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பாருங்கள். ஒரேடி எடுத்துக்கிறாங்க காலத்துக்கு செவத்தில். இவன் மனித பிறவிகளாக இவனுங்கெல்லாம். இவனுங்களுக்கு சோறு போட்டு இப்போ நீ பீகார்காரனை கொலை பண்ணுறது, நாங்கள் தமிழ்நாட்டு வரி பணத்தில் உனக்கு சோறு போடணும் உட்காந்து ஜெயிலில் வச்சு. எவ்வளோ பெரிய அக்கிரமத்தை அட்டூழியத்தை நிறைவேற்றுகிறார்கள் இதுங்கெல்லாம். ஏன்னா மூட்டையில் கட்டி நடந்த மர்டரு, 24ஆம் தேதி நடந்த மர்டரு, போலீஸ் தூக்குறது 28, அதிலே ஒரு 2 நாள் இருக்குது. பாடி கிடைச்சது 2 நாள் கழிச்சு கிடைக்குது. பிஎம் எடுக்கணும், அதுக்கு ஐ விட்னஸ் ரெடி பண்ணணும், சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அதை ரெடி பண்ணணும். இது எல்லாத்தையும் போலீஸ் ஒரு இலாக்கா செஞ்சு அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்கணும் நீதிமன்றத்தில். இவ்வளோ பிரச்சனை வாஸ்ட்டாக இருக்குது. வேலைக்கு வைக்கிற நம்ம தான் உஷாராகணும். இங்கே தமிழ்நாட்டில் வேலை இல்லை மற்றவங்களுக்கு அப்படின்ற நிலையை நம்ம தான் எடுத்துகிட்டு வரணும். பெரிய பெரிய உணவு ஊழியர் முதலாளிகளே எனக்கு ரொம்ப அன்புக்குரியவர்களே பேசியது எனக்கு வருத்தமாக இருந்தது பொதுவெளியில். நம்ம ஆளுகள் எங்கள் வேலைக்கு வச்சா குடிச்சிட்டு வர மாட்டான் அப்படின்னு. அவன் குடிக்கிறதே இல்லையா இது என்ன பேச்சு? இது எல்லோரும் தான் குடிக்கிறான். அதனால் அதை போய் ஒரு பெரிய விஷயம் ஆக்காதீங்க. வேலை கொடுங்க, செய்வான். காரணம் இவன் உங்களோட உரிமை கேட்பான். தமிழ்நாட்டுக்காரன் உங்கள்கிட்ட உரிமை கேட்பான், தங்க வைக்கிற அக்காமடேஷன் கேட்பான். ஆனால் நீங்கள் சொல்கிற வடநாட்டுக்காரன் எது கொடுத்தாலும் மாடிப்படி கீழே படுத்துக்கிட்டாரா படுத்துப்பான். ஏன்னா அவன் அக்யூஸ்ட், அங்கே தப்பு பண்ணிட்டு இங்கே வந்திருக்கான். அவன் எங்கே கொடுத்தாலும் படுப்பான், குடிசையில் கொண்டு வச்சாலும் இருப்பான், நம்பாலும் இருக்க மாட்டான். ஏன்னா இவன் மண்ணின் மைந்தன். இவனுக்கு நீங்கள் அக்காமடேஷன் கொடுத்து தான் ஆகணும். அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதை கொடுத்து வேலைக்கு வச்சுங்க. மீண்டும் இன்னொரு முனித்தா இது போன்று ஆகிவிடக்கூடாது, ஒரு குழந்தை ஆகிடக்கூடாது, ஒரு கௌரவகுமார் ஆகிடக்கூடாது. பேரே பாருங்க, கௌரவகுமார். கௌரவம் என்றாலே மரியாதை என்று பொருள் உண்டு. இமேஜ் கௌரவகுமார் இன்னொருவர் இந்த பூமியில் உருவாகக்கூடாது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.